Hi friends, IPL 2025 மேட்ச் நம்பர் 1 KKR vs RCB ஈடன் கார்ட்ஸில் நடக்குது. ஸோ இந்த மேட்ச்சுக்காக நம்மளோட செகண்ட் வீடியோ நம்ம சேனலில். ஸோ இது முழுக்க இந்த வீடியோவில் கிராண்ட் லீக்ஸ்க்கு நம்ம எப்படி போகிறது அதை பற்றி தான் நம்ம பேச போகிறோம். ஒரு புது ஐடியாவில். இந்த ஐடியா ஆல்ரெடி சில பேருக்கு தெரிஞ்சிருக்கலாம். ஸோ இது அவ்வளோவா பேசப்படுறது இல்லை. நான் அதை பற்றி நான் சொல்லி இந்த வீடியோவை பேச போகிறேன். ஸோ அதுக்கப்புறம் நான் டெலகிராமில் ஆல்ரெடி ஆடியோ போட்டிருந்த மாதிரி இந்த வீடியோ நமக்கு ஒரு இன்ட்ராக்ஷன் வீடியோ. ஸோ வீடியோவை ஃபுல்லாக பார்த்துட்டு இந்த வீடியோவை பற்றி நான் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இன்ட்ராக்ஷன் வீடியோவாக இருக்கட்டும். ஸோ உங்கள் ஐடியாஸையும் நீங்கள் சொல்லுங்கள். ஸோ நீங்கள் டே பை டே நீங்கள் உங்கள் ஐடியா சொல்லிகிட்டு இருக்கப்போ நான் அடுத்தடுத்த வீடியோவில் அந்த ஐடியாஸையும் இம்ப்ளிமெண்ட் பண்ணி கிராண்ட் லீக்ஸ்க்கு போகிறதுக்கு இது பண்ணலாம். ஸோ இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். எதை பற்றி பேச போகிறோன்னா ஃபார்முலா ஃபார் கிராண்ட் லீக்ஸ். இதை பற்றி கண்டிப்பாக பேசி ஆகணும். ப்ராபபிலிட்டி ஆர் பாசிபிலிட்டி, நம்ம பாசிபிலிட்டினே வச்சுக்கலாம். பாசிபிலிட்டினா எப்படின்னா, கிரிக்கெட்டை பொறுத்த வரைக்கும் 22 பிளேயர்ஸ் ப்ளே பண்ணுவாங்க ஒரு மேட்ச்சில். இப்போ இம்பேக்ட் பிளேயர் வந்துட்டாங்க. ஸோ 24. ஸோ அப்படின்றப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பாசிபிலிட்டி ரொம்ப அதிகமாக இருக்கும். அதாவது நீங்கள் ஒரு கிராண்ட் லீக்கில் என்ட்ரி பார்த்துட்டிங்கன்னா 3 கோடி பேர் என்ட்ரி கொடுத்துருந்தாலும் அதில் ஃபஸ்ட்டு ஒரு ஆளோ இல்லை 2 ஆளோ தான் சேம் டீம் வின்னிங் டீமை போட்டு வந்திருப்பாங்க. மேக்ஸிமம் ஒரு ஆள் தான் இருக்கும். ஸோ இல்லாட்டி 2 டீம் இருக்கும். அவ்வளோதான் நம்ம பார்த்துருப்போம். ஸோ அது எதனாலனா பாசிபிலிட்டி கம்மி அதுக்கு. ஸோ எல்லாருமே ஒரே மாதிரி யோசிக்கிறதுக்கான பாசிபிலிட்டி கம்மி. ஏன்னா 24 பிளேயர்ஸ். அப்போ பாசிபிலிட்டி இன்ஃபினிட்டியாக போயிட்டே இருக்கும். பட் கபடியில் அப்படி கிடையாது. நீங்கள் கிராண்ட் லீக்கில் கபடியிலையும் நோட் பண்ணியிருப்பீங்க. அது எப்படி இருக்குன்னா எல்லாத்துக்குமே தெரியும். கிராண்ட் லீக் இருந்துச்சுன்னா அதில் எவ்வளோ என்ட்ரி இருந்தாலும் ஃபஸ்ட் ப்ரைஸ் எவ்வளோ அமௌண்ட் இருந்தாலுமே நமக்கு ரொம்ப கம்மியாக, ஃபஸ்ட் ப்ரைஸ் நீங்கள் வந்திருந்தாலுமே ரொம்ப கம்மியாக வரும். அது எதுனானா ஒரே டீமை எக்கச்சக்க பேர் போட்டிருப்பாங்க. ஸோ அப்படின்றப்ப அவங்க ப்ரைஸ் டிவைட் பண்ணி தான் கொடுத்தாகணும். அதுதான் பாசிபிலிட்டி. 7 பேர் தான் அதில் கபடியில். ஸோ அந்த 7 பேரை 7 பேர்னால பாசிபிலிட்டி நமக்கு ரொம்ப கம்மியாகிறனால நிறைய பேர் ஒரே மாதிரி யோசித்து ஒரே டீமை போகிறனால தான் அது இதாகுது. ஸோ இப்போ நம்ம கிரிக்கெட்டுக்கு எப்படி பாசிபிலிட்டியை குறைக்கலான்ற ஐடியாவில் தான் நம்ம இந்த வீடியோ ரெடி பண்ணியிருக்கோம். அந்த பாசிபிலிட்டி குறைக்கிறதுக்கு நம்ம எடுக்க போகிற ஒரு டூல் தான் ஃபுல் அண்ட் ஃபுல் ஸ்டாட்ஸு. ஸோ இம்பார்ட்டன்ட் ஸ்டாட்ஸ் ஃபார் அ மேட்ச். ஒரு மேட்ச்சுக்கு தேவையான ஸ்டாட்ஸ் என்னென்னா, ஃபஸ்ட்டு வென்யூ ஸ்டாட்ஸ், அதுக்கப்புறம் ஹெட் டு ஹெட் ஸ்டாட்ஸ், ரீசன்ட் ஃபார்மு, அப்புறம் பிட்ச் ரிப்போர்ட்டு. ஸோ இந்த 4 தான் ஒரு முக்கியமான ஸ்டாட்ஸாக இருக்கும் ஒரு மேட்ச்சுக்கு. ஸோ நம்ம இதை பற்றி ஃபஸ்ட் பார்த்துடலாம். அதுக்கப்புறம் இன்னும் ஒரு ஸ்டாட்ஸ்லாம் நான் கொஞ்சம் ஹார்ட் ஒர்க் பண்ணி ஸ்டாட்ஸ் வைஸ் பிளேயர்ஸ்லாம் எடுத்து வச்சுருக்கேன். ஸோ வீடியோவை ஃபுல்லாக பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்ஸையும் நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கண்டிப்பாக சொல்லுங்கள். Vision 11 ஆப்பை இன்ஸ்டால் பண்ணவங்க கண்டிப்பாக இன்ஸ்டால் பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு சூப்பரான ஆப்பு. ஸ்மால் லீக்ஸ்க்கு ஒரு பெஸ்ட்டான ஆப்பு அப்போ இருந்து இப்போ வர எப்போயுமே. ஸோ இது பார்த்தீங்கன்னா பாயிண்ட் சிஸ்டம் லீடர் போர்டும் ஐபிஎலுக்கு போட்டிருக்காங்க. இன்வெஸ்ட்மெண்ட் லீடர் போர்டு கிடையாது, நோட் பண்ணிக்கோங்க. என்னை பொறுத்த வரைக்கும் இன்வெஸ்ட்மெண்ட் லீடர் போர்டில் எனக்கு உடன்பாடு கிடையாது. அது லிட்ரலி ஸ்கேம். ஸோ அது பார்த்திங்கன்னா அதில் எந்த ஒரு யூஸுமே கிடையாது நமக்கு. நம்ம போட்ட போனால் நம்மளை அதிக அமௌண்ட்டை போட வைக்கிறதுக்காக, மக்களை கவர்றதுக்காக பண்ணக்கூடிய ஒரு ஸ்கேம் தான். இதுதான் டேலண்ட்டுக்கான லீடர் போர்டு. இது எப்படி ப்ளே பண்ணணும்னு நான் சொல்லிட்டேன். ஸோ இது பார்த்திங்கன்னா 5 டீம் போட்டுக்கோங்க. 3 டீம் சேஃப் டீம், 2 டீம் ரிஸ்கி டீம் போட்டிங்கன்னா உங்கள் இன்வெஸ்ட்மெண்ட்டும் ரிட்டர்ன் வந்துடும். லீடர் போர்டில் பார்ட்டிசிபேட் பண்ணிக்கலாம். ஸோ ஏன் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு நம்மளோட நீங்கள் 10 டீம் போட்டாலும் ஃபஸ்ட்டு வர 5 டீம், அதாவது ஹை பாயிண்ட், உங்களோட ஹை பாயிண்ட் 5 டீம் தான் லீடர் போர்ட் பாயிண்ட்ஸுக்கு கன்சிடர் பண்ணிக்குவாங்க. இதில் பார்த்துட்டிங்கன்னா இதுலேயுமே ஃபஸ்ட் ப்ரைஸ் 25 lakhsக்கு இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. அது போக டெய்லி உங்களுக்கு 1 lakh rupees ஃப்ரீ கிவ்வே போட்டுருவாங்க Vision 11. ஸ்மால் லீக்ஸ்க்கு ஒரு சூப்பரான ஆப்பு. 7x4 இன்னுமே Vision 11 இருக்குது. 7x4 ஜிஎலுக்கும் 10x1 பிளேயர்ஸை ஸ்மால் லீக்ஸ்க்கும் பயன்படுத்திக்கோங்க. டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது. 2K டெக்குன்ற ரெஃபர் கோட் போட்டு ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ நான் ஏன் இவ்வளோ வேணால் பேசுகிறேன்னா ஆல்ரெடி வீடியோ டியூரேஷன் அதிகமாக போயிடுச்சு. ஸோ அதனால தான். ஸோ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். கியூட்டி காக், நரைன், ரஹானே, வெங்கடேஷ் ஐயர், ரசல், ரிங்கு சிங், ரமன்தீப் சிங், ஹர்ஷ்தீப் ராணா, வருண், நோக்கியா, அப்புறம் ரகுவன்ஷி. இது பார்த்தீங்கன்னா இம்பேக்ட் பிளேயர் தான் ரகுவன்ஷி. ஸோ இவரை பேட்டிங் ஆட வச்சுட்டு அதுக்கடுத்து இருக்கிற வைபவ் அரோரா ஓப்பனிங்கில் ஸ்விங் ஆகும். ஸோ அதுக்காக அவரை கொண்டு வரதுக்கும் வாய்ப்பு இருக்குது. இன்னொன்று நல்லா நோட் பண்ணிக்கோங்க, சேட்டன் சக்காரியா இருக்கார். ஸோ சேட்டன் சக்காரியாவுக்கு லெஃப்ட் ஆர்ம் சீமரு. ஸோ அவருக்கு இந்த வென்யூலும் ஸ்டாட்ஸ் இருக்குது. 2 மேட்ச்சில் விக்கெட்ஸ் எடுத்திருக்காரு. கொஞ்சம் ஒரு ஸ்டாட்ஸ் இருக்குதுன்னு சொல்கிற அளவுக்கு நல்லாவே விக்கெட்ஸ் எடுத்திருக்காரு. ஸோ வைபவ் அரோராவுக்கு பதிலாக சேட்டன் சக்காரியா வரதுக்கான சான்சஸும் அதிகமாக இருக்குது. ஸோ நம்ம அந்த டீமை பார்த்துடலாம். இதில் பார்த்திங்கன்னா ஃபில் சால்ட்டு போன இயர் கேகேஆருக்காக ப்ளே பண்ணார். ஸோ ஆனால் ரீசன்ட் ஃபார்ம் எதுவுமே கிடையாது. ஆனால் போன வருஷம் ஐபிஎல் நல்லா தான் ப்ளே பண்ணார். ஸோ ஃபில் சால்ட்,
விராட் கோலி, படிதார், குருணல் பாண்டியா, லிவிங்ஸ்டன், டிம் டேவிட், ஜித்தேஷ் சர்மா, படிக்கல் இம்பேக்ட் பிளேயராக தான் பேட்டிங் ஆட வைப்பாங்க. ஸோ இவங்க இம்பேக்டில் பார்த்தீங்கன்னா சுயாஷ் சர்மா கூட வரதுக்கான சான்சஸ் இருக்குது. ஹேசல்வுட் நல்ல ஸ்டாட்ஸ் வச்சுருக்காரு. புவனேஸ்வர் குமார், எஸ் தயால். ஸோ இதுதான் இவங்களோட ப்ராபபிள் பிளேயிங் 11. ஸோ நம்ம முக்கியமான ஸ்டாட்ஸுக்கு இப்போ நம்ம போயிடலாம். நான் கொஞ்சம் ஸ்டாட்ஸ்லாம் ஃபுல்லாக அனலைஸ் பண்ணி பிளேயர்ஸ் வந்து நான் வந்து அசெண்டிங் ஆர்டரில் ப்ளேஸ் பண்ணியிருக்கேன். ஹை ஸ்டாட்ஸ் டு லோ ஸ்டாட்ஸ் ஆர்டர் பிளேயர்ஸ் அப்படின்னா யார் வந்து இருக்கிறதுல இந்த வென்யூவாக இருக்கட்டும், ஹெட் டு ஹெட்டாக இருக்கட்டும், ஸோ அதில் வந்து ரெண்டுலேயுமே யார் டாப்பில் இருக்காங்களோ அவங்கள ஃபுல்லாக நான் வந்து ஸ்டாட்ஸ் படி ப்ளேஸ் பண்ணியிருக்கேன். ஸோ ஃபஸ்ட் இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா விராட் கோலி, ரசல், ஹேசல்வுட், ரிங்கு சிங், ராணா, படிதார், ரஹானே, குவிண்டன் டிகாக்கு, நரைன், ஃபில் சால்ட், வருண் சக்கரவர்த்தி, எஸ் தயால், வெங்கடேஷ் ஐயர், ஜித்தேஷ் சர்மா, புவனேஷ் குமார், டிம் டேவிட். ஸோ இது வந்து ஃபஸ்ட்டு ஹை ஸ்டாட்ஸில் ஆரம்பித்து லோ ஸ்டாட்ஸில் போகிறது. இதுக்கப்புறம் இருக்க பிளேயர்ஸ்க்கு யாருக்குமே ஸ்டாட்ஸுன்றது கிடையாது. ஸோ அதையும் நோட் பண்ணிக்கோங்க. ஸ்டாட்ஸ் இருக்கவங்களுக்கு மட்டும்தான் இந்த இமேஜில் வந்து பிளேஸ் இருக்குது. நெக்ஸ்ட் இமேஜ் அது ஒரு முக்கியமான இமேஜ். இதில் வந்து பார்த்திங்கன்னா டாப் 6 ஹை ஸ்டாட்ஸ் பிளேயர்ஸ் முக்கியமாக நோட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம ஒரு மெத்தட் சொன்னோம். நம்ம வந்து அந்த பாசிபிலிட்டியை வந்து எப்படி கம்மி பண்ண போகிறோம்னா ஸ்டாட்ஸ் வச்சுன்னு நான் சொல்லியிருந்தேன். ஸோ நான் வந்து ஸ்டாட்ஸ் எல்லாம் ஃபுல்லாக அனலைஸ் பண்ணி அதில் வந்து ஹை ஸ்டாட்ஸ் டு லோ ஸ்டாட்ஸ் வரைக்கும் பிளேயர்ஸை ஃபுல்லாக ஹெட் டு ஹெட் வென்யூ எல்லாமே பார்த்து பக்காவாக எடுத்து ரெடி பண்ணி வச்சுட்டேன். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு 6 பிளேயர்ஸை வந்து நம்ம வந்து அப்படியே ப்ளேஸ் பண்ண போகிறோம். ஒரு டீமில் வந்து நாளைக்கான மேட்ச்சுக்கு வந்து எல்லா டீமில் நீங்கள் எத்தனை டீம் போட்டாலும் சரி, ஒரு டீம் போட்டாலும் சரி, 3 டீம் போட்டாலும் சரி, நான் ஒரு 5 டீம்ஸ் வந்து போட்டிருக்கேன் விசன் 11 ஆப்பில். ஸோ ட்ரீம் லெவன்லேயும் நான் அதுதான் கிராண்ட் லீக் போடலான் இருக்கேன். ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த 6 பிளேயர்ஸை அப்படியே ப்ளேஸ் பண்ண போகிறேன். ஸோ எல்லா டீம்லேயும் வந்து இந்த 6 பிளேயர்ஸ் அப்படியே இருப்பாங்க. விராட் கோலி தான் ஃபஸ்ட் இருக்கார் ஸ்டாட்ஸில். ஆண்ட்ரே ரசல், ஹேசல்வுட், ரிங்கு சிங், ஹர்ஷித் ராணா, படிதார், இவங்க 6 பேர் தான் வந்து டாப் 6 பிளேயர்ஸு. ஸோ இந்த பாசிபிலிட்டி குறைக்கிறதுக்கு என்னென்னா, இப்போ நம்ம எல்லா டீம்லேயுமே வந்து ஒரு டீம் போட்டாலும் சரி, 2 டீம் போட்டாலும் சரி, இந்த 6 பேருமே ஹை ஸ்டாட்ஸ் இருக்கிறனால இவங்க 6 பேருமே ட்ரீம் டீமில் வந்துடுவாங்க அப்படின்ற ஒரு பாசிபிலிட்டியை நம்ம ஃபிக்ஸ் பண்ணிக்கிறோம் ஸ்டாட்ஸை வச்சு. ஸோ இந்த 6 பேரை நம்ம ரெடியூஸ் பண்ணிட்டோன்னா இப்போ மிச்சம் இருக்கிறது வந்து நம்ம 5 பேர் எடுக்கணும். ஸோ மொத்தம் வந்து 22ல் 11 எடுக்கணும். ஸோ நம்ம 6 பிளேயர்ஸ் வந்து ஃபிக்ஸ் பண்ணிட்டா நமக்கு பாசிபிலிட்டி கம்மியாயிரும். இப்போ நம்ம வந்து நெக்ஸ்ட்டு வந்து 5 பிளேயர்ஸ் பிக் பண்ணால் போதும். ஸோ அதுதான் என்னோடய ஐடியா. இந்த 5 பிளேயர்ஸ்க்கும் நான் ஐடியா வச்சுருக்கேன். அதுதான் வந்து நம்ம ப்ரீவியஸாக பார்த்த இமேஜ். ஸோ இந்த இமேஜில் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் இருக்க 6 பேர் வந்து ஃபிக்ஸட் பிளேயர்ஸு. ஸோ அதுக்கப்புறம் இருக்க ஸ்டாட்ஸ் வந்து இவங்களுக்கு அப்புறம் இருக்கிற பிளேயர்ஸ்க்கு வந்து ஸ்டாட்ஸ் கம்மியாகிட்டே போகும். ஸோ இதில் எப்படி நீங்கள் அந்த 5 பிளேயரை பிக் பண்ணுறது அப்படின்னா, இப்போ வந்து விராட் கோலிக்கு வந்து லெக் ஸ்பின்லாம் கொஞ்சம் வீக்னஸ் இருக்கும். ஸோ அந்த மாதிரி வந்து உங்களுக்கே அதெல்லாம் எல்லாமே தெரிஞ்சிருக்கும். ஸோ அந்த மாதிரி இருக்கிறப்போ அவரை விக்கெட் எடுக்கிறதுக்கு ஏதாவது ஒரு பவுலர் இருக்காரா, அந்த சுயாஷ் சர்மா மாதிரி. ஸோ அந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு பவுலர் இருக்காங்கன்னா அவங்கள பிக் பண்ணலாம். இல்லை அப்படின்னா ஃபில் சால்ட்டு லாஸ்ட் இயர் ஐபிஎல் சூப்பராக ப்ளே பண்ணார். ஸோ இவர் ரீசெண்டாக வந்து கண்ட்ரிஸ்க்கு ப்ளே பண்ணுறப்போ அவ்வளோவா எதுவும் பண்ணலை. பட் ஐபிஎல்லில் ஃபார்முக்கு வரதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ நீங்கள் 7th பிளேயராக ஃபில் சால்ட்டை சூஸ் பண்ணலாம். நரேனை சூஸ் பண்ணலாம். நரேன் வந்து ஒரு ஆல்ரவுண்டர். ஸோ ஆல்ரவுண்டர்ஸை பொறுத்த வரைக்கும் எப்படினாலும் ட்ரீம் டீமில் ஸ்டாட்ஸ் இருந்தாலும் இல்லாட்டியும் ட்ரீம் டீமில் வரதுக்கான சான்சஸ் அதிகமாகவே இருக்குது. ஏன்னா அவங்க பவுலிங்கும் போட்டுருவாங்க, பேட்டிங்கும் ப்ளஸ் நரேன் வந்து ஓப்பனிங் வராரு. ஸோ ஓப்பனிங்கில் டக் அவுட் ஆனாலுமே இந்த வென்யூவில் வந்து அவர் வந்து ஈக்குவலாக விக்கெட்ஸ் எடுத்து வச்சுருக்காரு. ஸோ அவரும் வந்து ட்ரீம் டீமில் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. வென்யூவில் பார்த்தீங்கன்னா இது வந்து ரஹானே வந்து நல்லா ஸ்டாட்ஸ் வச்சுருக்காரு. ஸோ குவிண்டன் டிகாக்கும் அப்படி தான் கொஞ்சம் இவங்க 2 ஸ்டாட்ஸ் வச்சுருக்காங்க. ஸோ நீங்கள் இவங்களையும் பிக் பண்ணலாம். வருண் சக்கரவர்த்தி சொல்லவே தேவையில்லை. அவ்வளோவா ஸ்டாட்ஸ் இல்லைனாலும் இப்போ ரீசெண்ட் ஃபார்ம் வந்து பார்த்திங்கன்னா ரீசெண்ட் ஃபார்மும் முக்கியம்தான். ரீசெண்ட் ஃபார்ம் வந்து பார்த்திங்கன்னா வருண் சக்கரவர்த்தியை பார்த்தாலே பேட்ஸ்மேன்ஸ் கொஞ்சம் ப்ரெஷர் ஆக தான் செய்வாங்க. ஸோ அதன் மூலயமா அவர் வந்து ஒரு 2 விக்கெட் எடுத்தாலும் அவர் ட்ரீம் டீமுக்குள்ளே வந்துடுவார் எப்படினாலும். ஸோ நீங்கள் நார்மலாகவே நம்ம டீம் எடுக்கிறப்போ வருண் சக்கரவர்த்தி வந்து பர்சன்டேஜ் அதிகமாக தான் இருப்பார். ஸோ நம்மளுக்கு எடுக்கணும்னு தான் தோணும். ஸோ இதிலே வந்து பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு 2-3 பிளேயர்ஸ் வந்து நம்ம ஃபில் பண்ணிடலாம். அதுக்கப்புறம் லாஸ்ட்டில் பிளேயிங் 11 பார்த்துட்டு இம்பேக்ட் பிளேயர் யாரை கொடுக்குறாங்கன்னு பார்த்துட்டு அதை வச்சு கூட பிக் பண்ணிக்கலாம். சப்போஸ் இம்பேக்ட் பிளேயர் சேட்டன் சக்காரியா வர மாதிரி இருந்தால் கண்டிப்பாக பிக் பண்ணிக்கோங்க. அவரும் ட்ரீம் டீமில் வரதுக்கான சான்சஸ் ரொம்பவுமே ஹை. ஏன்னா அவரும் ஸ்டாட்ஸ் வச்சுருக்காரு. ஸோ அதே போல் வந்து பார்த்திங்கன்னா டிம் டேவிட் நிறைய பேருக்கு வந்து ஹிட்ரு ஓகே. வென்யூ வந்து ஈடன் கார்டன்ஸு. அவர் ரிங்கு சிங் மாதிரி இடையில வந்து ஹிட் பண்ணுறப்போ மிடில் வந்து ஹிட் பண்ணுறப்போ
ட்ரீம் டீமில் வரதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ அவரையும் வந்து பிக் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி வந்து யோசித்து அந்த 5 பிளேயர்ஸை வந்து நம்ம 6 பிளேயர்ஸ் ஆல்ரெடி நம்ம ஃபிக்ஸ் பண்ணிட்டோம். ஸோ அந்த 5 பிளேயர்ஸை மட்டும் நம்ம எப்படி பிக் பண்ணுறோன்றத நீங்கள் தான் பார்த்துக்கணும். நான் சொல்லிட்டேன், நான் இந்த மாதிரி தான் பிக் பண்ணியிருக்கேன். அதுக்குமே நான் டீம் எடுத்து வச்சுருக்கேன். அந்த டீம்ஸை வந்து நம்ம பார்க்கலாம். வெங்கடேஷ் ஐயர் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டாட்ஸ் அவ்வளோவா இல்லை, கம்மியாக இருக்குது. ஸோ அதனால தான் லாஸ்ட்டில் இருக்கார். ஸோ நீங்கள் வெங்கடேஷ் ஐயருமே வந்து பார்த்தீங்கன்னா ஹிட் பண்ணுவாருன்னு தோணுச்சுன்னா நீங்கள் எடுத்துக்கலாம். ஸோ நம்ம டீம்ஸ் வந்து இப்போ நம்ம பார்த்துடலாம். இந்த ஐடியா எப்படி இருக்குது அப்படின்றத கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். சில பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா கேப்டன் வைசி வந்து எல்லா மேட்சுமே கரெக்டாக விழுகும். ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு ஒரு பவர்ஸ்னே சொல்லலாமே, உங்களுக்கு ஒரு பவர் இருக்குது, கேப்டன் வைசி ஒரு பவர் இருக்குன்னா அதை வந்து நீங்கள் கமெண்ட் பாக்ஸ் சொல்லுங்கள். நான் நிறைய கமெண்ட்ஸ் பார்த்துருக்கேன். நம்ம யூசர்ஸே வந்து பார்த்தீங்கன்னா ப்ரோ இந்த மாதிரி நான் எலிஸ் பெரிய கேப்டனாக போட்டிருந்தேன், நான் ஃபஸ்ட் ப்ரைஸு. ஸ்மிருதி மந்தனாவை நான் கேப்டனாக போட்டிருந்தேன், ஃபஸ்ட் ப்ரைஸு. ஒரு பிளேயர் ஒரு கேப்டன் வைசியில் போயிடுச்சு, நான் 11 பிளேயர்ஸுமே கரெக்டாக எடுத்துட்டேன், கேப்டன் வைஸில் போயிடுச்சு அப்படின்ற மாதிரி போடுவாங்க நிறைய பேர். ஸோ சில பேருக்கு வந்து 11 பிளேயர்ஸுமே வந்து 11 பேருமே சூப்பராக செட் ஆகிருக்கும் டீமு, ஆனால் கேப்டன் வைஸில் விட்டுருப்பாங்க. சில பேருக்கு கேப்டன் வைஸி சூப்பராக விழுகும், ஆனால் 11 பேர் அந்த ட்ரீம் 11 11 பேரை வந்து எடுக்க முடியாமல் இருக்கும், ட்ரீம் டீம் 11 பேர். ஸோ அந்த மாதிரி ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொன்றும் சூப்பராக சூட் ஆகும். ஸோ அப்படி என்னென்ன யார் யாருக்கு சூட் ஆகுதுன்றதை கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் அதை பற்றி நான் பேசி அதை வச்சு இன்னும் நம்ம கிராண்ட் லெக்ஸ்க்கு எப்படியெல்லாம் போகலாம், இந்த ஐடியா ஒர்க் அவுட் ஆகுதா, இல்லை நம்ம யூசர்ஸ் சொன்ன அவங்களுக்கு இருக்க பவர் ஐடியா வந்து ஒர்க் அவுட் ஆகுதா, கேப்டன் வைசி ஒருத்தவங்களுக்கு வந்து சூப்பராக ஒர்க் அவுட் ஆச்சு அப்படின்னா அவங்க டெய்லி சொல்கிற கேப்டன் வைசியை வந்து நம்ம வந்து பிக் பண்ணி ஸ்டாட்ஸும் இருக்கா எல்லாமே அனலைஸ் பண்ணி கிராண்ட் லீக் வீடியோவை இன்னுமே நம்ம சூப்பராக கொண்டு போகலாம். அதுக்கு வந்து நீங்கள் தான் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணணும். நம்ம எதனால் அந்த பாசிபிலிட்டியை வந்து ஸ்டாட்ஸை வச்சு கம்மி பண்ணுறோன்னா, ஒரு மேட்ச்சில் வந்து பார்த்தீங்கன்னா 60 to 70% கண்டிப்பாக ஸ்டாட்ஸ் ஒர்க் ஆகும். மிச்சம் இருக்க 30% தான் கொஞ்சம் லக், இல்லாட்டி அந்த டைமிங்கில் அந்த மேட்ச்சில் என்ன நடக்குதோ அது வந்து ஒர்க் அவுட் ஆகும். ஸோ ஸ்டாட்ஸ் ரொம்ப முக்கியம். இதில் வந்து பார்த்துட்டிங்கன்னா டாப் 6 பிளேயர்ஸ் இவங்க தான். நான் வந்து ஆர்சிபியில் 3 பேர், கேகேஆர் 3 பேர் அப்படிலாம் எடுக்க கிடையாது. ஃபுல்லாக அனலைஸ் பண்ணி யார் வந்து ஹை ஸ்டாட்ஸில் இருக்காங்க, யார் வந்து லோ ஸ்டாட்ஸில் இருக்காங்க, யாருக்கு ஸ்டாட்ஸே இல்லை, அந்த மாதிரி வந்து வருஷம் வந்து பிளேயிங் 11 நம்ம ப்ளேஸ் பண்ணுற மாதிரி ஃபுல்லாக ப்ளேஸ் பண்ணி எடுத்து தான் பண்ணியிருக்கேன். இதில் வந்திருக்க டாப் 6 பிளேயர்ஸ் இவங்க தான். ஸோ இதில் என்ன பண்ண போகிறோன்னா கிராண்ட் லீக்கில் இந்த டாப் 6 பிளேயர்ஸை ஃபிக்ஸ் பண்ண மாதிரியும் இந்த டாப் 6 பிளேயர்ஸ்லேயே கேப்டன் வைசியை வந்து நான் ப்ளேஸ் பண்ணி பார்க்க போகிறேன். ஸோ ஏன்னா ஹை ஸ்டாட்ஸ் இருக்கனால இவங்களிலேருந்து யார் வேணால் ட்ரீம் டீமில் கேப்டன் வைசியாக வர்றதுக்கான சான்சஸ் ரொம்பவுமே ஹை. ஸோ அதனால் அப்படி பண்ண போகிறேன். நீங்கள் ஸ்மால் லீக்ஸுக்குமே இதை யூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா வந்து நம்ம ஸ்டாட்ஸை நம்பி போகிறப்ப ஓகே நமக்கு வந்து ஒரு ஸ்டாட்ஸ் இருக்குது, இவருக்கு இன்றைக்கி ஒரு கண்டிப்பாக பர்ஃபார்ம் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குதுன்னு நம்மளுக்கே ஒரு கான்ஃபிடன்ஸ் இருக்கும். ப்ளஸ் உங்களுக்கு அந்த மேட்ச் டைமில் வந்து ஒரு இன்ட்யூஷன் வரும், இந்த பிளேயர் ஒரு ரிஸ்கி பிளேயராக வரும். எனக்கும் நிறையா வந்திருக்கு. ஸோ அது ஹிட்டும் ஆயிருக்கு. அது வந்து பார்த்திங்கன்னா ஒரு பிளேயரை பார்த்தா இன்றைக்கி இவர் வந்து பயங்கரமாக ஹிட் பண்ண போகிறாரு, இவர் இன்றைக்கி நல்லா வந்துடுவாருன்றப்போ ஒரு இன்ட்யூஷன் வரும், ஒரு ரிஸ்கி பிளேயர். ஸோ கிராண்ட் லீக்கில் அவரை நான் கேப்டனாக போட்டு அது ஒரு கோட்லாம் இருக்குது, ரொம்ப டாப்பில் தான் போயிருக்கு. சில பிளேயர்ஸ்னாலையும் சில சாய்ஸஸ்னாலையும் ஒரு பிளேயர்லலாம் எனக்கு மிஸ் ஆகிருக்கும். ஸோ அது கொஞ்சம் அன்லக்கி தான் நான். ஸோ எல்லாருமே அப்படி தான் சொல்லுவோம். ஸோ அதை வந்து நம்ம ஃபேஸ் பண்ணுறதுக்கு நம்மளுக்குள்ளே நம்ம இன்ட்ராக்ட் பண்ணிக்கலாம். நீங்கள் வந்து கமெண்ட் பாக்ஸில் வந்து நான் ஆல்ரெடி சொல்லியிருக்க மாதிரி உங்களுக்கு என்னென்ன நல்லா வரும், உங்கள் டீம் எப்படிலாம் போயிருக்கு, ஸோ அதெல்லாம் நீங்கள் வந்து சொல்லுங்கள். அதை வச்சு நம்ம இம்ப்ரூவ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த 6 பிளேயர்ஸ்க்குள்ளேயே நம்ம கேப்டன் வைசியும் ப்ளேஸ் பண்ண போகிறோம். 6 பிளேயரை ஃபிக்ஸ் பண்ணி அதுக்குள்ளேயே கேப்டன் வைசி போடுறப்போ நமக்கு பாசிபிலிட்டி ரொம்பவுமே கம்மியாயிரும். அதுக்கப்புறம் இருக்க 5 பிளேயர்ஸ் நான் எப்படி எடுக்கணும்னு ஆல்ரெடி நான் சொல்லிட்டேன். ஸோ நீங்கள் அதுக்கு மாதிரியும் எடுத்துக்கலாம். ஸோ நம்ம டீம்ஸ் பார்த்தலாம், நான் டீம்ஸும் எடுத்து வச்சுட்டேன். ஸோ எதனால் சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா ட்ரீம் 11 வந்து பாயிண்ட் சிஸ்டமும் மாற்றிட்டாங்க. நம்ம என்ன பாயிண்ட் சிஸ்டம் மாற்றினாலும் நம்ம பேட்ஸ்மேன் ஃபேவராக போகும். ஆல்ரவுண்டர் வந்து இப்போ வந்து டாட் பாலுக்கு பாயிண்ட்ஸ் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஒரு ரன்னுக்கு எக்ஸ்ட்ரா பாயிண்ட் இருக்குது, 4 அடித்தா 4 பாயிண்ட் எக்ஸ்ட்ரா தராங்க. என்ன வேணால் இருந்தாலும் நமக்கு என்ன தேவை கிராண்ட் லீக்கு, ஃபஸ்ட்டு என்ன தேவைன்னா அந்த 22 பேர்த்தில் ஃபஸ்ட்டு 11 பிளேயரை நம்ம எடுக்கணும். ஃபஸ்ட்டு வர அந்த ஹை பாயிண்ட் இருக்க 11 பிளேயரை நம்ம எடுத்து ஆகணும். அது யாராக வேணால் இருக்கலாம். ஸோ அதுதான் வந்து அந்த பாசிபிலிட்டி. ஸோ அந்த பாசிபிலிட்டிக்காக நம்ம இப்படியே போவோம். இப்போ நம்ம அந்த டீம்ஸ் வந்து பார்த்துடலாம். ஒரு 4 டெமோ டீம்ஸ் வந்து நான் எடுத்திருக்கேன். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா நான் சொன்ன மாதிரியும் 6 பிளேயர்ஸை ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. கேப்டன் வைஸையும் அதில் தான் போட்டிருக்கேன். ஒரே ஒரு டீமில் மட்டும் கேப்டன் வைஸி சேஞ்ச் பண்ணி போட்டிருக்கேன். ஸோ இப்போ நம்ம டீம்ஸ் பார்த்துடலாம். ஃபஸ்ட் டீமில் பார்த்து ஃபில் சால்ட், குயிட் இக்காக், விராட் கோலி, படிதார், வெங்கடேஷ் ஐயர், ரிங்கு சிங், நரைன், ரசல், ஹேசல்வுட்,
ஹேசல்வுட் நோட் பண்ணிக்கோங்க, ஏன்னா அவருக்கு வந்து ஹெட் டு ஹெட் வென்யூ ஸ்டாட்ஸ் ரெண்டுமே இருக்குது. ஹர்ஷித் ராணா வந்து ஈடன் கார்டன்ஸில் எப்படினாலும் விக்கெட்ஸ் பிக் பண்ணிடுறாரு. ஸோ அதையும் நோட் பண்ணிக்கோங்க. வருண் சக்கரவர்த்தி இதான் டீமு. ஃபஸ்ட் பிளேஸில் இருக்க விராட் கோலியும் செகண்ட் பிளேஸில் இருக்க ஆண்ட்ரே ரசலையும் கேப்டன் வைஸியாக அந்த டீமில் நான் ப்ளேஸ் பண்ணியிருக்கேன். ஸோ நம்ம நெக்ஸ்ட் டீம் பார்த்துடலாம். இந்த டீமில் ஃபில் சால்ட், விராட் கோலி, படிதார், ரிங்கு சிங், ரஹானே, நரைன், ரசல், ஹேசல்வுட், புவனேஸ்வர் குமார், ஹர்ஷித் ராணா, நோக்கியா. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா படிதார், ரிங்கு சிங் கேப்டன் வைசி. ரிங்கு சிங் வந்து மிடில் ஆர்டரில் வரனால ஏர்லியராக விக்கெட்ஸ் ஃபுல்லாக போனாலும் மிடில் வந்து ஹை ரன் நிறையா ஈடன் கார்டன்ஸில் ப்ளேஸ் பண்ணியிருக்காரு. ஸோ அதனால் அவர் வந்து ஒரு நல்ல சாய்ஸாக இருப்பார் கேப்டன் வைசிக்கும். அவர் டாப் 6 இருக்கார் ஸ்டாட்ஸ் பிளேயர்ஸில். ஸோ வென்யூ ஸ்டாட்ஸ் இருக்குது, ஹெட் டு ஹெட் ஸ்டாட்ஸ் இருக்குது, அதையும் நோட் பண்ணிக்கோங்க. நம்ம நெக்ஸ்ட் டீம் பார்த்துடலாம். குயிட்டி காக், ஜித்தேஷ் சர்மா, விராட் கோலி, படிதார், ரிங்கு சிங், டிம் டேவிட், ரசல், குர்னல் பாண்டியா, ஹேசல்வுட், ஹர்ஷித் ராணா, எஸ் தயால். நம்ம ஸ்டாட்ஸ் படி இப்போ நம்ம பார்க்குறப்போ டாப் 6 பிளேயர்ஸில் வந்து பார்த்திங்கன்னா சேஃப் பிளேயர்ஸும் வருவாங்க, ரிஸ்கி பிளேயர்ஸும் வருவாங்க. நம்ம சொல்ல முடியாது, ஏன்னா அந்தந்த வென்யூலையும் அந்தந்த டீம் கூடயும் யார் வேணால் ஸ்டாட்ஸ் வச்சுருக்கலாம். ஸோ அப்படி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2 சாய்ஸ் கிடைக்கும். நீங்கள் இந்த 6 பிளேயரை ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா அந்த இன்னொரு 5 பிளேயர்ஸ் வந்து நீங்கள் ஆல்ரவுண்டர், பிக் பிளேயர்ஸ் அந்த மாதிரி சேஃபான ஆப்ஷன்லையும் போகலாம். இல்லாட்டி ஜித்தேஷ் சர்மா, டிம் டேவிட்டு அந்த மாதிரி வந்து ஒரு ரிஸ்கி ஆப்ஷனாகவும் போகலாம். உங்களுக்கு 2 சாய்ஸ் கிடைக்கும். நீங்கள் 2 டீம் போகிறதா இருந்தால் 2 மாதிரியும் நீங்கள் ட்ரை பண்ணிக்கலாம். நம்ம நெக்ஸ்ட் டீம் பார்த்துடலாம். ஃபில் சால்ட், குயிட்டி காக், விராட் கோலி, படிதார், ரிங்கு சிங், நரைன், ரசல், லிவிங்ஸ்டோன், ஹேசல்வுட், ஹர்ஷித் ராணா, நோக்கியா. கேப்டன் வந்து ஃபில் சால்ட், ஏன்னா போன இயர் வந்து ஒரு கேகேஆருக்காக ப்ளே பண்ணார். ஈடன் கார்டன்ஸில் நல்லாவே ஹிட்டும் பண்ணியிருக்காரு. ஆவரேஜே ஐபிஎல் வந்து பார்த்திங்கன்னா 35க்கு மேலே இருக்குது, ஸ்டாட்ஸ் இருக்குது. பட் ரீசன்ட் ஃபார்ம் சுத்தமாக கிடையாது. பட் வந்து நம்ம ரிஸ்கியாக போகிறப்போ ஃபில் சால்ட் வந்து ஒரு நல்ல சாய்ஸு கேப்டனுக்கு. ஏன்னா நல்லா ரன் ஹிட் பண்ணிட்டாருன்னா சூப்பராக இருக்கும். ஹர்ஷித் ராணா வந்து வைசி. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் வந்து என்னுடைய ஒரு கிராண்ட் லீக்கான ஒரு மெத்தடாக நான் ஃபஸ்ட் மேட்ச்சுக்கு போக போகிறேன். ஸோ இதை தான் நான் கண்டினியூ பண்ணலான்னு இருக்கேன். நான் ஒரே மேட்ச்சில் நம்ம வந்து இந்த ஐடியாவை நான் ட்ராப் பண்ணுற அளவுக்கு நான் யோசிக்கல. நல்லா யோசித்து ஸ்டாட்ஸ்லாம் எடுத்து நல்லா ஹார்ட் ஒர்க் பண்ணி தான் போட்டிருக்கேன். உங்களோட ஐடியாஸ், உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆன ஐடியாஸ் எல்லாத்தையுமே கமெண்டில் சொல்லுங்கள். நான் வீடியோ பேசி ரொம்ப மாதங்கள் ஆகுது, ரொம்ப வருஷம்னே சொல்லலாம். ஸோ அதனால் கொஞ்சம் அங்கங்கே திக்கியிருப்பேன், ஏதாவது நடந்திருக்கும். ஸோ அதெல்லாம் இது பண்ணிக்காங்க. அடுத்தடுத்த வீடியோஸில் வந்து ஃப்ளோவாக நான் வந்து ஃப்ளூயண்ட்டாக பேசிடுவேன். ஸோ ஒன்றும் பிரச்சனை கிடையாது. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணிடுங்க. கமெண்ட்டு ரொம்ப முக்கியம். இது வந்து ஒரு இன்ட்ராக்ஷன் வீடியோ. நம்ம சேனலில் வந்து செகண்ட் வீடியோ ஒரு இன்ட்ராக்ஷன் வீடியோவாகவே நம்ம போகலாம் நம்ம யூசர்ஸ்க்காக. உங்களுக்கு என்னென்ன பேசணுமோ எல்லாமே நம்ம கமெண்ட் பாக்ஸில் பேசுங்க. நான் பார்த்துட்டே தான் இருப்பேன், கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுவேன். எல்லாத்துக்குமே வந்து நல்ல ஐடியாஸ் இருந்துச்சுன்னா அது செகண்ட் வீடியோலையும் இம்ப்ளிமெண்ட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.